ஓகே பாருங்க. 29 வினாக்கள் முழுமையா பார்த்துட்டோம். அடுத்து 30வது பாருங்க. முதலீட்டு தீர்மானம். உங்களுக்கு முதலீட்டு தீர்மானம் இலகுவான ஒரு விஷயம். 2 வினாக்கள் வரும். 29 எல்லைக்கிரிவில்னா 30 முதலீட்டு தீர்மானம். இப்போ 30வது 50வது முதலீட்டு தீர்மானத்திலேருந்து வரும். தெளிவா சொல்லி தந்தேன். பல முதலீட்டு தீர்மானத்துல நார்மலா வரக்கூடிய வினா அந்த 3 விடயங்கள். ARR கணக்கிட்டு வருவாய் விகிதம், PBP பேபேக் பீரியட் முதலீடு திரும்ப பெறும் காலம், NPV தேறிய நிகழ்கால பெறுமதி, நெட் பிரசன்ட் வேல்யூ. சரியா? இப்ப அது உங்களுக்கு பிரதானமா கேட்கப்படும். ஆரம்ப காசு வெளிப்பாட்டல், வருடாந்த காசு உட்பாட்டல், செயற்பாட்டு லாபம், பெருமான தேய்வு, காசு பாய்ச்சலில் மதிப்பீடு செய்ய முடியாத விடயங்கள் அப்படி கேட்கப்படும். சரியா? எனவே 30வது வினாவை பாருங்க. முதலீட்டு தீர்மானம். அதுல கேட்கப்பட்ட வினா சராசரி இலாபம் 5 வருட காலம் கொண்ட சேத்திரம் ஒன்றுக்கு இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு 5000 முதலீடு தேவைப்படுகிறது. இச்செயற்திட்டத்தின் முடிவில் இயந்திரத்தின் எஞ்சிய பெறுமதி 1000 ஆகும். கணக்கீட்டு திரும்பல் வீதம் அல்லது கணக்கீட்டு வருவாய் வீதம் ARR 20% இருப்பின் செயற்திட்டத்தின் சராசரி லாபம் எவ்வளவு? சராசரி வருடாந்த லாபத்தினை சராசரி முதலீட்டினால் பிரிப்பதன் மூலம் ARR கணிப்பீடு செய்யப்படும். அப்ப இந்த பேப்பர்ல பாருங்க, சமன்பாடு அவனே சொல்லித்தாரான். இப்படி பேப்பர்ல வராது பெரும்பாலும். இப்ப முதலாவது ARR போட்டாக்கா ஒரு சராசரி லாபம் வரும். இப்ப சராசரி லாபத்தின் கீழ் சராசரி முதலீடு இப்படி போட்டோம்னா ARR வரும். ARR 20% தாரா. இப்ப சராசரி லாபத்தின் சராசரி முதலீடு. முதலாவது சராசரி முதலீட பாருங்க. ஆரம்ப முதலீடு அதோட இறுதி முதலீடு கூட்டி 2 பிரிக்கணும். எப்பயும் இறுதி முதலீடு எஞ்சிய பெறுமதியாக காணப்படும். ஒரு முதலீட்டு தீர்மானம் பாடத்துல இறுதி முதலீடு எஞ்சிய பெறுமதியாக காணப்படும். எனவே ஆரம்ப முதலீடுனா அது ஆரம்ப காசு வெளிப்பாட்டில் 5000. இறுதி முதலீடுனா எஞ்சிய பெறுமதி 1000. ரெண்டையும் கூட்டி 2 பிரிச்சா 3000. பிரிக்கப்பட்ட ஆன்சர் சராசரி லாபம். எனவே 20% ARR, சராசரி முதலீடு 3000. அப்ப சராசரி லாபம் என்ன? இப்ப ஆன்சரை பாருங்க. எனவே எக்ஸ் சமன் எவ்வளவு? 3000க்கு 20%. 10% 300, 20% 600. 3000க்கு 20%, 10% 300, 20% 600. எனவே ஆன்சர் 3 சைபர் சேர்த்து போடுங்க. 6 லட்சம். எனவே ஆன்சர் 6 லட்சம். இரண்டாவது ஆன்சர். சரியா? சராசரி லாபம் கேட்கப்பட்டீங்க. அப்ப ARR கணக்கிட்டு வருவாய் விகிதம். சமன்பாடு போடுங்க. சராசரி லாபத்தின் கீழ் சராசரி முதலீடு. சராசரி முதலீடு போடணும். ஆரம்ப முதலீடோட இறுதி முதலீடு கூட்டி 2 பிரிக்கணும். ARR ஆன்சர் தப்படிக்கு 20%. அப்ப ஆரம்ப முதலீடுனா ஆரம்ப வெளிப்பாட்டில் 5000, இறுதி முதலீடுனா எஞ்சிய பெறுமதியாக காணப்படும் 1000. ரெண்டையும் கூட்டி 2 பிரிச்சா 3000. 20% ARR. இப்ப குறுக்கு பெருக்கம் செய்யணும். எனவே எக்ஸ் சமன் 3000க்கு 20%, 6 லட்சம். எனவே இரண்டாவது ஆன்சர். நோட் பண்ணுங்க. 31வது வினாக்கு போகும். கேள்வியை பார்க்க பெருசாக சின்ன ஒரு விஷயம்.
ஓகே பாருங்க. 1 தொடக்கம் 30 பல்தேர்வு வினா MCQ. உங்களுக்கு ஆன்சர் தரப்படும். ஆன்சரை தெரிவு செய்யணும். அடுத்து நான் பார்க்கக்கூடியது 31 தொடக்கம் 50 இறுதி 20 வினாக்கள். இதுல உங்களுக்கு ஆன்சர் தரப்படாது. சரியான ஆன்சரை நாங்க என்ன செய்யறோம்? எழுதணும். தெரிவு செய்யணும். உனக்கு கூற்று கேள்வி தந்தா சரி பிழை உண்மை பொய் அதிகரிக்குமா குறையுமா மாற்றம் இல்லை. அப்படி இல்லையா ஆன்சரை சரியான முறையில எழுதி கொள்ளணும். பார்த்துக்கொள்ளும். 31வது. பின்வரும் நிறுவனம் ஒன்றின் பொது நோக்குடைய நிதி கூற்றுகளின் கூறுகளாக கருதப்படுவனவற்றை குறிப்பிடுக. ஓகே. எனவே 31வது நோட் பண்ணிக்கோங்க. நிதி கூற்றுகளின் கூறுகள். நிதி கூற்றுகளின் கூறுகள். அது பொது நோக்க நிதி கூற்றுகளின் கூறுகள். எழுப்பிய நுணுக்கமே நிதி கூற்றுகளை முன்னிலைப்படுத்தல். அந்த நியமத்துக்கு அமைய நிதி கூற்றுகளின் கூறுகள் அப்படின்னா என்ன? 5 விஷயம் எழுதி கொள்வோம். முதலாவது, இலாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. இலாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. லாபம் நட்டம் மற்றும் ஏனைய முற்றும் அடங்கிய வருமான கூற்று. இரண்டாவது, நிதி நிலைமை கூற்று. மூன்றாவது, உரிமையாண்மை மாற்றல் கூற்று. நான்காவது, காசு பாய்ச்சல் கூற்று. ஐந்தாவது, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். சரியா? நிதி கூற்றுகளின் கூறுகள் 5 விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. லாபம் அல்லது நட்டமேனை முற்றுமடங்கிய வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, கணக்கீட்டு கொள்கை குறிப்புகள். இந்த அடிப்படையில பாருங்க, நிதி கூற்றுகளானது 2 முறைகளை தயார் செய்யப்படும். 2 அடிப்படை. முதலாவது அட்டுரு அடிப்படை, இரண்டாவது காசு அடிப்படை. எனவே இந்த 5 நிதி கூற்றுக்கள்ல உங்களுக்கு காசு அடிப்படைன்னு சொல்றது காசு பாய்ச்சல் கூற்று மாத்திரம். காசு அடிப்படை. மற்ற விடயங்கள் இந்த 3ம் அட்டுரு அடிப்படை. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இப்படி வினாக்கள் வரலாம். இது மேலதிக விஷயத்துக்கு சொல்லித்தார். 5 நிதி கூற்றுக்கள், அதுல அட்டுரு அடிப்படை, வருமான கூற்று, நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று. காசு அடிப்படைனா காசு பாய்ச்சல் கூற்று. இப்ப ஆன்சருக்கு வருவோம். பொது நோக்குடைய நிதி கூற்றுக்கள் தொடர்பான சரியா பிழையா கேட்டீங்க. இந்த 5 விடயங்களும் இருந்தா ஆம், அப்படி இல்லாட்டி இல்லை. ABCD தரப்படி பாருங்க. முதலாவது A, நிதி நிலைமை கூற்று ஆம். அடுத்தது B, இயக்குனருக்கான குறிப்பு. குறிப்பு என்ன? அந்த சொல்லுதன்ட்ட கணக்கீட்டு கொள்கையிலும் குறிப்புகளும். எனவே ஆம். அடுத்து C, இயக்குனர் அறிக்கை அதன் முகாமை கணக்கிட்டு வரும். இல்லை. விசேட நோக்க நிதி கூற்றுகளாக வரும். அடுத்து D பாருங்க, உரிமையாண்மை மாற்றல் கூற்று. எனவே ஆம். எனவே ஆன்சரை பாருங்க. ஆம், ஆம், இல்லை, ஆம். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. நோட்ஸ் கேள்வி. மூலேடுகள் தொடர்பாக கேட்கப்படி கொடுக்கல் வாங்கல், மூலாவண மூலேடுகள், இலகுவான விஷயம். 32வது. உங்களுக்கு இப்படி வினாக்கள் தரப்படும் பொழுது இலகுவான முறையில் ஆன்சர் பண்ணணும். சரியா? எனவே ABCD தரப்படி பாருங்க.
இதற்கு ஆன்சரை பார்ப்போம். முதலாவது காசுகமா காசோலை பெறுவனவுண்டா பற்றுச்சீட்டு காசு பெறுவனவு நாளேடு. காசுகமா காசோலை கொடுப்பனவுண்டா கைச்சாத்து அல்லது கொடுப்பனவு உறுதிச்சீட்டு காசு கொடுப்பனவு நாளேடு. இருப்பு கடன் கொள்வனவு பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல் கொள்வனவு நாளேடு. இருப்பு கடன் விற்பனை பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல் விற்பனை நாளேடு. உட்திரும்பல் அல்லது விற்பனை திரும்பல் செலவுத்தாள் உட்திரும்பல் அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு. வெளித்திரும்பல் வரவுத்தாள் கொள்வனவு அல்லது வெளித்திரும்பல் நாளேடு. சிறு செலவுகள் சில்லறை செலவுகள் சில்லறை கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு சில்லறை கொடுப்பனவு நாளேடு. இது எல்லாத்தையும் விசேட மூலேடுகள் சொல்லுவோம். இதுல பதிவு செய்யப்படாத விடயங்கள் பொது நாளேட்டு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு. இதை வச்சுதான் ஆன்சர் பண்ணணும். எனவே முதலாவது ஏ கடன் அடிப்படையில் பொருட்கள் விற்பனை பொருள் விற்பனை இருப்புக்கள் கடன் விற்பனை. எனவே கேட்கப்பட்டது மூலையீடு கொடுங்க விற்பனை நாளேடு. இரண்டாவது கடன் பட்டோரிடம் காசு பெறுதல் காசு கமா காசோலை பெறுவனம் காசு பெறுவனவு. எனவே காசு பெறுவனவு நாளேடு. அடுத்து சீய பார் கடன் பட்டோரிடம் பெற்ற காசோலை மறுக்கப்பட்ட காசோலை பொது நாளேடு. மறுக்கப்பட்ட காசோலை அந்த விசேட மூலங்களை வந்தாலே பயப்படாம பொது நாளேடு போடும். அடுத்து டி கடன்பட்டோர் மீதி ஒன்றை அறவிட முடியா கணக்காக பதிவளித்தார். அறவிட முடியா கடன் பொது நாளேடு. எனவே ஆன்சர் பாருங்க விற்பனை நாளேடு காசு பெறுவனவு நாளேடு பொது நாளேடு மிக இலகுவான விஷயம். அடுத்த கேள்வி இப்போ 33ஆம் 33வது பாருங்க தொடர்ச்சியா பார்ப்போம். நாட்குறிப்பு பதிவுன்னு கேட்கிறார். பின்வரும் கொடுக்கல் வாங்குதலை பதிவு செய்வதற்கான பொது பேரிட்டில் காணப்படும் கணக்குகளை குறிப்பிடுங்க. வரவு செலவு கேட்கிறார். எனவே பாருங்க கடன் அடிப்படையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படல் இலகுவான விஷயம். தேர்ச்சி 3ல வரக்கூடியது. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரும் விற்பனை கணக்கு செலவு. வரவு செலவுன்னு கேட்டதுல சொல்லக்கூடியதை எழுதுங்க. முதலாவது இருப்புக்கள் கடன் விற்பனை கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு. அப்போ வரவுல கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவுல விற்பனை. இரண்டாவது கடன்பட்டோர் மீதி ஒன்று அறவிட முடியாத பதிவளித்த அறவிட முடியாத கடன் கணக்கு வரவும் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே வரவு செலவு கேட்டா இந்த ரெண்டே பதிவு கம்மியா வரவு செலவு போடுங்க. கடன்பட்டோர் எப்பொழுதும் கட்டுப்பாட்டு கணக்கு கொடுக்கணும் காசும் கட்டுப்பாட்டு கணக்கு கொடுக்கணும். எனவே முதலாவது இருப்புகள் கடன் விற்பனை கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு விற்பனை செலவு வரவுல கடன்பட்டோர் செலவுல விற்பனை. இரண்டாவது அறுவடை முடியா கடன் கணக்கு வரவு கடன்பட்டோர் செலவு வரவுல அறுவடை முடியா கடன் செலவுல கடன்பட்டோர் எழுதிக்கோங்க.
ஓகே, அடுத்த வினாக்கு போவோம். பாருங்க, 34 35. 34 35 பாருங்க. 34 அதாவது இரட்டை பதிவு இரட்டை விலை விதி, கணக்கு வகைப்படுத்தல். 35வது கணக்கெட்டு சமன்பாடு, கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்தல். மிக இலகுவான ஒரு விஷயம். எனவே 34வது பாதுகாப்பு, சொத்துக்களா பொறுப்புகளா உரிமையாண்மையா வருமானமாண்டு கணக்கு வகைப்படுத்தணும். பேரேட்டு கணக்கு ஏபிசிடி தரப்படி. எனவே முதலாவது பெருமான தேய்வு. பெருமான தேய்வு சொல்றது ஒரு செயலாகும். அடுத்து பி, மேல் மதிப்பீட்டு ஒதுக்கம் ஒரு உரிமை. அடுத்து சி, வியாபார கொடுக்குமதி செலுத்த வேண்டிய பொறுப்பு. அடுத்து இறுதி அடிய பாருங்க, பெற்ற கழிவு வருமானம். இதை இலகுவான முறையில செய்யலாம். சரியா? பெருமானத்தையுண்டா செலவு, மேல் மதிப்பீட்டு ஒதுக்கம் உரிமை, கடன் கொடுத்தோண்டா பொறுப்பு, பெற்ற கழிவுனா வருமானம். மேலதிகமான விஷயம் போட்டுக்கோங்க, நோட்ல போட்டுக்கோங்க. பற்று உரிமை, பிறந்த பெருமான தேய்வு, சொத்து, உட்திரும்பல், வருமானம். அடுத்தது பாருங்க, வெளித்திரும்பல், செலவு. அடுத்து இறுதியா பாருங்க, ஐயக்கடன் ஏற்பாடு அல்லது ஒதுக்கீடு, சொத்து. இந்த விடயங்களை நோட் பண்ணி வை. பற்றுன்னு சொல்றது உரிமையில கழிக்கப்படும், எனவே உரிமை. அடுத்து பாருங்க, திரண்ட பெருமானத்தை சொத்தின் கிரயத்துல கழிக்கப்படும், எனவே சொத்து. உட்திரும்பல் விற்பனையில கழிக்கப்படும், எனவே வருமானம். வெளித்திரும்பல் கொள்வனவுல கழிக்கப்படும், எனவே செலவு. ஐயக்கடன் ஏற்பாடு சொத்து, கடன் பற்றோல கழிக்கப்படும், எனவே சொத்து. இதுக்கு மேலதிகமா பாருங்க, நன்மதிப்பு. நன்மதிப்புன்னு சொல்றது ஒரு சொத்து, ஒரு அறுவை சொத்துன்னு சொல்லுவோம், நன்மதிப்பு. அடுத்தது பணிக்கொடை ஏற்பாடு, ஒரு சிலபஸ்ல இல்ல, போட்டுக்கோங்க, பொறுப்பு. சரியா? இத மேலதிகமா நோட் பண்ணிக்கோங்க. முப்பத்தி அஞ்சாவது கணக்கீட்டு சமன்பாடு பாருங்க. சொத்து பொறுப்பு உரிமை தரப்படி, கொடுக்கல் வாங்கல் தரப்படி, தேறிய விலை. சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை நன்மை. இப்ப இதுல உங்களுக்கு சொத்து சமன் உரிமை சக பொறுப்புன்னு தரப்படியா, பொறுப்பு சக உரிமைன்னு தரப்படியா? சொத்து சமன் பொறுப்பு சக உரிமைன்னு தரப்படி. அதே மாதிரி போட்டுக்கொள்வோம், பார்த்துக்கொள்வோம். ஏபி ஏ பாரு, 1,50,000 கடனுக்கு வாங்கிய பொருட்கள் இலகுவானது. காசுக்கோ கடனுக்கோ கொள்வனவு செய்யப்பட்ட இருப்பு நிறுவனத்துக்கு வரும், எனவே சொத்தை கூட்டுவோம். காசுக்கோ கடனுக்கோ கொள்வனவு செஞ்சா இருப்பு வரும், கடனுக்கு என்பதால கடன் கொடுத்தோர் பொறுப்பை கூட்டும், எனவே சொத்து அதிகரிப்பு பொறுப்பு அதிகரிப்பு. இருப்புகள் கடனுக்கு கொள்வனவு நிறுவனத்துக்குள்ள இருப்பு வரும், சொத்தை கூட்டுவோம், கடன் கொடுத்தோர் பொறுப்பு கூட்டுவோம். இரண்டாவது, 90,000 கிரயமான பொருட்கள் 1,40,000 விற்பனை செய்யப்படும், எனவே 90,000 கிரயமான பொருட்கள் 1,40,000 விற்பனை செய்யப்படல். பாருங்க, விற்பனை கட்டாயம் 3 விடயம் வரும். கிரயம், விற்பனை விலை, அடுத்தது இலாபம்.
கிரயத்தை எப்பொழுதும் மைனஸ் பண்ணணும், விற்பனை கை போட்டணும், லாபம் கூட்டணும். எனவே கிரயத்தை சொல்றது விற்பனை செய்யும் போது நிறுவனத்தை விட்டு இருப்பு போகும். எனவே கிரயத்தை மைனஸ் பண்ணுங்க 90. அடுத்து விற்பனை விலை ஒரு வருமானமான நிறுவனத்துக்குள்ள வரும். எனவே பிளஸ் பண்ணுங்க 140. அடுத்து மொத்த லாபம் உரிமையில கூட்டப்படும் 60. இப்ப கூட்டி எடுத்தா பெரிய விலை. எனவே முதலாவது கடன் கொள்வனவு சொத்து பொறுப்பு அதிகரிப்பு, அடுத்து கடன் விற்பனை கடன்பட்டோர். எனவே கிரயத்த சொத்துல குறைங்க, கடன்பட்டோர் சொத்துக்களை வரும் கூட்டுங்க, மொத்த லாபம் உரிமையில கூட்டுங்க. மொத்த லாபம் எவ்வளவு? 50,000. பெரிய தரத பாருங்க, சொத்துல 50 தான் வரும். அப்ப டிரெக்டா சொத்துல 50 கூட்டி உரிமையில 50 கூட்டலாம். அப்படி இல்லை அப்படி குறைச்சி கூட்டியும் செய்யலாம். இல்ல பெரிய விளைவு கேட்டதால 50 போடலாம், பிரச்சனை இல்லை. பார்ட் ஒன் தானே, பார்ட் டூ இல்லையே. பார்ட் ஒன்னா பதிவுகள் செஞ்சு காட்டணும், பார்ட் ஒன்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். எனவே டிரெக்ட் 50 கூட்டி 50 கூட்டலாம், உள்ள மைனஸ் பிளஸ் பண்ணியும் காட்டலாம். இப்ப கூட்டி எடுத்தோம்னா பாருங்க, ஓகே இதுல கூட்டி எடுக்கிறது இல்லை, பதிவுகள் மட்டும்தான் கேட்கப்பட்டிருக்கு. எனவே ஏபி ஆன்சர் சரி. தேறிய தாக்கம், எனவே பிளஸ் 50 பிளஸ் 50 150 150. அடுத்து 36வது பாருங்க, அதே விஷயம் சொத்து பொறுப்பு உரிமை கேட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் தரப்படி பார்த்துக்கொள்வோம். 36வது சொத்து சமன் உரிமை சக பொருள் சமன்பாடு தரையில ஒரு சொத்து பொறுப்பு உரிமையோட நீதிகளை கேட்டுக்கிறான். எனவே நாங்க அடிப்படையா சமன்பாடை போட்டுக்கொள்வோம். அடுத்தது பாருங்க, கொடுக்கல் வாங்கல் தரப்படிக்கு அதை அப்படியே பார்த்து பதிவு செய்வோம். முதலாவது சுமதி என்பவர் 8 லட்சம் காசை முதலீடு செய்து, முதலாவது மூலதனம் முதலீடு செய்யணும். எனவே முதலீடு செய்யப்பட்டால் காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரும், மூலதன கணக்கு செலவு. காசு வருது, எனவே சொத்தை கூட்டுவோம். மூலதனம் வருது, எனவே மூலதன கணக்கு செலவுண்டா உரிமையை கூட்டும். எனவே சொத்துல கூட்டுங்க 800, உரிமையில கூட்டுங்க 800. 3 சைபர் கட் பண்ணி செய்யறோம். இறுதியில 3 சைபர் சேர்த்து ஆன்சரை எழுதி கொள்ளணும். மூலதனம் விடப்பட்ட காசு வரவு, மூலதனம் செலவு, சொத்தை கூட்டுவோம், உரிமையை கூட்டும். இரண்டாவது சில்லறை வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தார். 31/3/2017 முடிவடைந்த மாதத்தில் 3,50,000 கிரயமான பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. மேல பதிவு செய்யப்படுது, அப்படி போடுங்க. கடனுக்கு கொள்வனவா அல்லது காசு கொள்வனவா பாருங்க. கிரயமான பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டதுடன் அவை ரூபாய் 4 லட்சம் காசுக்கு விற்பனை செய்யப்பட்டன. ஓகே, அப்ப முதலாவது கடனுக்கு கொள்வனம். கடனுக்கு கொள்வனம்டா என்ன? காசோ கடனோ, கொள்வனோட சொத்தை கூட்டுவோம். எனவே இருப்பு வருது, சொத்தை கூட்டுவோம் 3,50,000. கடன் கடன் கொடுத்தோர் பொறுப்பு கொடுக்கும் 3,000. அடுத்தது பாருங்க, இந்த 3,50,000 பெறுமதியான இருப்புக்களை காசுக்கு விற்பனை செய்யப்படும். அப்ப விற்பனைனா கிரயம் வரும், விற்பனை விலை வரும், லாபம் வரும். கிரயத்தை கழிக்கணும், விற்பனை விலை கூட்டணும், லாபத்தை கூட்டணும். எனவே அதன் அடிப்படையில கிரயம் 3,50,000 சொத்துல குறைங்க, 4 லட்சத்துக்கு விற்பனை காசு, எனவே சொத்துல கூட்டுங்க 50,000. மொத்த லாபம் உரிமையை கூட்டும். அடுத்து இறுதியா பாருங்க, மேலும் இவ்வியாபாரத்தின் மாதத்துக்கான செலவாக 60,000 காணப்பட்டது. இந்த 60,000 மொத்த செலவு, இவற்றுள் 20,000 ஆனது சென்மதியாக உள்ளது. ஓகே, இதுல பாருங்க மொத்தம் 60,000 செலவு. இதுல சென்மதி 20 காணப்பட்டால் காசாக செலுத்தியது 40. மொத்தம் மாதத்துக்குரிய செலவு 60, 20 செலுத்த வேண்டியதுனா செலுத்தியது 40. எனவே செலுத்தினதை முதலாவது சொத்துல குறைக்கணும் 40. மாதத்துக்குரிய செலவை உரிமையில காட்டணும் 60, செலுத்த வேண்டியது பொறுப்பு, எனவே 20. சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, மூலதனம் விடப்பட்டிக்கு சொத்தை கூட்டி உரிமையை கூட்டணும். இரண்டாவது கடன் கொள்வனவு இருப்பு வருது, கடன் கொடுத்தோர் பொறுப்பு, எனவே சொத்தை கூட்டி பொறுப்பை கூட்டுங்க. மூன்றாவது கிரயமான பொருள் விற்பனை, எனவே கிரயத்தை மைனஸ் பண்ணுங்க. சொத்துல 350, காசுக்கு விற்பனை சொத்துல கூட்டுங்க 400, மொத்த லாபம் 50, உரிமையில கூட்டுங்க. அடுத்தது பாருங்க, செலவு மொத்தம் 60, அதுல 20 சென்மதி செலுத்த வேண்டியதுன்னா 40 செலுத்தப்பட்டது. எனவே செலவு உரிமையில குறைக்கப்படும், உரிமையில -60. அடுத்தது பாருங்க, காசா செலுத்தப்பட்ட சொத்துல குறைங்க. அடுத்து இறுதியா செலுத்த வேண்டியது பொறுப்புல கூட்டி காட்டுங்க. இப்ப கூட்டி எடுத்தோம்னா இறுதி விலை வரும். எனவே கூட்டி எடுப்போம். முதலாவது சொத்துல பாருங்க, கூட்டி எடுத்தா 1160. அடுத்த உரிமை 790. அடுத்த பொறுப்புகள் 370. ரெண்டையும் கூட்டி எடுத்தோம்னா 1170 வரும். எனவே ஆன்சர் போட்டுக்கோங்க 3 சைபர் சேர்த்து.
1120 மூணு செய்யப்பட்டிருங்க 790. அடுத்தை 370. கேட்கப்பட்ட கேள்விகள். சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாளர். எனவே முதலாவது சொத்துக்கள், அடுத்தது பொறுப்புகள், அடுத்தது உரிமையாளர். அதன் ஒழுங்குமுறையில ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்த வினாக்கு போவோம். இலகுவானது. கணக்கெட்டு எண்ணக்கரு, பண்புசார், குணாதிசயம். கணக்கெட்டு எண்ணக்கருக்கள் கட்டாயம் வரக்கூடிய ஒரு வினா. 2 அல்லது 3 வினாக்கள் வரும். பண்புசார், குணாதிசயம் அதுவும் சொல்லி தந்தீங்க. எல்லாம் சொல்லி தந்த விஷயம் தான் அப்படியே கேட்கப்படுது. பார்த்துக்கொள்வோம். முப்பத்தி ஏழாவது 38வது 37வது கணக்கெட்டு என்ன கருக்கள் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல முழுமையா செஞ்சு விட்ட கேள்விதான். அதே விஷயம் தான் போடப்பட்டிருக்கு. ஏபிசிடி 13 கணக்கெட்டு என்ன கருக்கள் கணக்கெட்டுல பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது பிரயோகிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதை வச்சுதான் வரும். எனவே பார்த்துக்கொள்வோம். முதலாவது நிதி கூற்றுக்களே அறிக்கையிடும் காலத்தை குறிப்பிடுது. இதுல ஆன்சர் தந்திக்கிறான், பார்த்து எழுதணும். அப்படி இல்லாட்டி இலகுவான முறையில போடலாம். நிதி கூற்றுக்களில் காலத்தை குறிப்பிடுதல் போட்டுக்கோங்க. கணக்கீட்டு காலம், கால அளவீட்டு என்ன கரு கணக்கீட்டு காலம், கால அளவீட்டு. நிதி கூற்றுகள்ல காலத்தை அளவிட்டா, காலத்தை குறிப்பிட்டா கால அளவீட்டு என்ன கரு. பி, நிறுத்தி வைத்த வருவாயில் உரிமையாளரின் செயற்பட்ட பகிர்வை கழித்தல். 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்லையும் 2017லையும் தெளிவா சொல்லித்தாங்க. உரிமையாளரும் நிறுவனமும் தனிப்பட்ட அலகுகளாக கருதி நிதி கூட்டுகள் தயாரித்தல் வணிக அலகுசார் எண்ணங்கள். உரிமையாண்மை தொடர்பான பதிவுகளை மேற்கொண்டு வணிக அலகுசார். ஒரு தனி உடைமையா இருந்தா பற்றுக்கள், மூலதனம், மேலதிக மூலதனம் பதிவுகிறது உரிமையாண்மை. ஒரு பங்குடைமையா இருந்தா நடைமுறை கணக்குலையோ மூலதன கணக்குலையோ விலைகளை பதிவு செஞ்சா வணிக அலகுசார். ஒரு கம்பெனியா இருந்தா நிறுத்தி வைத்த வருமானத்தில் இடைக்கால பங்கு லாபத்தை கழித்தல் வணிக அலகுசார். இப்படி 3 நிறுவனங்களையும் தொடர்புபடுத்தி சொல்லி தந்தேன். சரியா? அப்போ உரிமையாளர் வேறு நிறுவனம் வேறுண்டா வணிக அலகுசார். உரிமையாண்மை தொடர்பான பதிவுகள்டா வணிக அலகுசார். கணக்கீட்டின் அடிப்படையில வணிக அலகுசார். நிதி கூற்றுகளில் வணிகத்தின் பெயரை குறிப்பிடுதல்டா வணிக அலகுசார். எனவே அதன் அடிப்படையில நிறுத்தி வைத்த வருவாயில் பகிர்வு இடைக்கால பங்கு லாபம்டா வணிக அலகுசார் என்ன கரு போட்டுக்கோங்க. அலகுசார் செய்ய பாருங்க. பெற்றுக்கொள்ளப்பட்ட கிரயத்தில் ஆதனம் பொறி வாகனத்தை அளவீடு செய்து. ஓகே, சொத்துக்களை பெற்றுக்கொண்ட பெறுமதி அல்லது கொள்வனவு செய்யப்பட்ட பெறுமதியில் காட்டுதல் கிரைய எண்ணக்கரு. இதுல பார்த்து கொள்ளணும். கிரைய எண்ணக்கரு கிரயத்துல ஒரு சொத்தை கிரயத்துல காட்டினா பிரதானமா வரக்கூடியது கிரயம் அல்லது வரலாற்று கிரைய எண்ணக்கரு. இது இல்லாத சந்தர்ப்பத்துல தொடர் தீர்வும் எண்ணக்கரு இருக்கலாம். தெளிவா பார்த்து கொள்ளணும். ஒரு சொத்துக்களை பெற்றுக்கொண்ட பெறுமதி அல்லது கொள்வனவு செய்த பெறுமதியில காட்டுதல்னா கிரைய எண்ணக்கரு. அந்த கிரைய எண்ணக்கரு தரலாட்டி அது இல்லாத சந்தர்ப்பத்துல மட்டும் தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவை எடுங்க. எனவே ஆன்சர் போடும்போது தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. கிரைய எண்ணக்கரு தர இல்லை.
ஒரு தொடர்ந்தையும் எண்ணக்களையும் கிளை எண்ணக்களையும் ஒரே விஷயம் சொல்லப்படுது. ஒரு சொத்துக்களை பெற்றுக்கொண்ட பெருமதியில காட்டணும். பிரதானமா கிளை எண்ணக்கர்ல தான் சொல்லப்படுது. அது இல்லாட்டி தொடர்ந்தையும் எண்ணக்கரும் எடுக்கலாம். இறுதியா பாருங்க, இருப்புக்கள் எதுவும் கிரயம் தேடி தரக்கூடிய குறைவான பெருமதியில் காட்டுது. கிரயம் என்ன, அதுல குறைச்சி மதிப்பீடு செய்யறது. பாதுகாப்பு எண்ணங்கள். ஓகே, எனவே முதலாவது கணக்கீட்டு காலம், இரண்டாவது மணிக்காலம் சார், தொடர்ந்து எங்கள் பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை. கடையோட பேப்பர்ல தரபடி முன்னெச்சரிக்கை. எனவே முன்னெச்சரிக்கை எடுக்கலாம். சரியா, ஒன்றும் தரப்படலாட்டி நான் விரும்பின மாதிரி பேர் போடலாம். அப்படி இல்லாட்டி தரப்பட்டதை போடலாம். எனவே 37வது ஓகே. அடுத்த விஷயத்துக்கு போவோம். 38வது பார்ப்போம். பண்புசார் குணாதிசயம். இதை நோட் பண்ணுங்க. பண்புசார் குணாதிசயத்துல பாருங்க, முதலாவது அடிப்படை பண்பு ரெண்டு விஷயமைக்கு பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். அடிப்படை பண்பு பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். அடுத்து பாருங்க, மேம்படுத்தக்கூடிய பண்பு 4 விஷயமே. ஒப்பிடக்கூடியது, விளங்கிக் கொள்ளக்கூடியது, உறுதி அல்லது சான்றுபடுத்தக்கூடியது, காலம் அல்லது நேரம் தவறாகும். அடிப்படை பண்பு 2 விஷயம், பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். அடுத்து மேம்படுத்தக்கூடிய பண்புல ஒப்பிடக்கூடியது, விளங்கிக் கொள்ளக்கூடியது, உறுதி அல்லது சான்றுபடுத்தக்கூடியது, காலம் அல்லது நேரம் தவறாகும். இந்த பொருத்தமான தன்மை, இதுக்கு வரக்கூடிய உதாரணம் ஆதனம் பொறி உபகரணங்களின் மீள் மதிப்பீடு. உண்மையான பிரதிநிதித்துவத்துக்கு வரக்கூடிய உதாரணம் குத்தகை. தெளிவா விளங்கிக்கொள்ளும். பொருத்தமான தன்மைக்கு வரக்கூடியது ஆதனம் பொறி மீள் மதிப்பீடு, உண்மையான பிரதிநிதித்துவத்துக்கு வரக்கூடிய குத்தகை. அடுத்து பாருங்க, ஒப்பிடக்கூடியது. ஒப்பிடக்கூடிய தன்மை என்று சொல்றது, நாங்க ஒரு கொள்கையை பயன்படுத்துறோம். ஒரு கொள்கையை பயன்படுத்தினா 2 நிறுவனங்களை ஒப்பீடு செய்ய முடியும். ஒரு கொள்கையை பயன்படுத்த வாரது ஒப்பிடக்கூடியது. அடுத்தது பாருங்க, காலம் அல்லது நேரம் தவறாமை நெறிக்கூட்டுகளை காலம் தொடர்பாக சொல்லக்கூடியது. சரியா, இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். இது பொதுவா வரக்கூடியது. எனவே ஏபிசிடி தரப்படி முதலாவது ஏ, நிதிக்கூட்டுகளை அறிக்கையிடும் காலத்தை குறிப்பிடுதல். ஓகே, கீழே பாருங்க 38. கம்பெனி ஒன்று தொடர்பில் பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பேணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்படும் கணக்கீட்டு தகவல்களின் பண்புசார் குணாதிசயம். நியாயமான பெறுமதியில் அது ஆதன பரிமாணங்களை மெய் மதிப்பிடு. ஓகே, மீள் மதிப்பிடல் சொல்லிட்டேன் பாருங்க. மீள் மதிப்பீடுக்கு என்ன பண்ணுவோம், நோட்ஸ்ல தந்துட்டேன், எழுதிக்கோங்க. பொருத்தமான தன்மை, அடுத்து பிஏ பாருங்க. கைத்தொழில் நெறிமுறைகளுக்கான முதல்களை பயன்படுத்தி இருப்புகளை மதிப்பீடு செய்தல் சொல்லி தந்துட்டேன். கொள்கையை பயன்படுத்தினா ஒப்பிடக்கூடிய தன்மை. பாருங்க, சொல்ற மாதிரி அதே மாதிரி கேள்வி போடப்படுதான். அடுத்து சி, நிதி குத்தகை. குத்தகைன்னா என்ன சொல்லிட்டேன், உண்மையான பிரதிநிதித்துவம். அடுத்து டிஏ பாருங்க, ஒவ்வொரு காலாண்டும் முடிவடைந்த வாரம். காலம் தொடர்பா சொல்லப்படி காலம் நேரம் தான். பாருங்க, நான் சொன்ன மாதிரியே அப்படி வினா போடப்படி. இப்ப இப்படிதான் ஒரு கேள்வி வரும். சொல்லித்தாரத படிச்சா இலகுவான முறையில ஸ்கோர் பண்ணலாம். எழுதிக்கோங்க. அடுத்து 39வது 40வது போகும்.
பாத்துக்கோங்க 39வது சந்தா கணக்கு. லாப நோக்கமற்ற நிறுவனம். இதுல கேட்கப்பட்ட கேள்வி ஆனாவண்ணா வருமானமாக இனங்காணப்பட்ட சந்தா காசா பெற்ற சந்தா. முதலாவது ஆண்டுக்குரிய சந்தா வருமானம். சந்தா வருமானம் எப்படி கண்டுபிடிக்கிறது தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். ரெண்டு விஷயம் இருக்கு. முதலாவது சமன்பாடு அங்கத்தவர்களின் எண்ணிக்கை. அங்கத்தவர்களின் எண்ணிக்கை தர சந்தா பெறுமதி டிரெக்டா போட்டா வரும். அப்படி இல்லையா சந்தா கணக்கு. அடுத்து இரண்டாவது காசாக பெற்ற சந்தா. காசாக பெற்ற சந்தாண்டா ஒரு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். உதாரணமாக உட நிதியாண்டு 2024. அப்ப கடந்த காலம் 2023, அடுத்த வருடம் 2025. எல்லாத்துக்கும் 3 வருடங்களும் பெற்ற காசை கூட்டி எடுத்தா காசாக பெற்றது வரும். அப்படி இல்லாட்டி இன்னும் ஒரு சந்தர்ப்பம், இன்னொரு முறை எப்படி கண்டுபிடிக்கிறது சந்தா கணக்கு. இந்த மெத்தடை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்ப சந்தா கணக்கை வச்சு ஆண்டுக்குரிய சந்தா வருமானம் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லையா காசா பெற்றதும் கண்டுபிடிக்கலாம். இந்த விடயங்கள் நோட் பண்ணிக்கோங்க. காசா பெற்றது எப்பொழுதும் ஆண்டுக்குரியது, கடந்த வருடம், எதிர் வருடம் மூன்றையும் கூட்டி போடணும். அதன் அடிப்படையில பாருங்க, தரவின் அடிப்படையில போவோம். விவரம் தரப்படி முற்பணமாக பெற்றது நிலுவை சந்தா. அங்கத்திற்கான வருடாந்த சந்தா 1000, அங்கத்தவர் எண்ணிக்கை 60. ஓகே. அப்ப சந்தா வருமானம் டிரெக்டா சமன்பாடை வச்சு கண்டுபிடிப்போம். அங்கத்தவர்கள் எண்ணிக்கை வருடாந்த சந்தா பெறுமதி. அங்கத்தவர எண்ணிக்கை தரப்படி 1000, சாரி, அங்கத்தவர எண்ணிக்கை தரப்படி 60, சந்தா பெறுமதி 1000. இப்ப எண்ணிக்கை 60, சந்தா பெறுமதி 1000. எனவே வருடாந்த சந்தா போட்டுக்கோங்க. 60 தர 1000, 60,000. எனவே முதலாவதுக்கு ஆன்சர் வரும். இரண்டாவது காசா பெற்றது, அதுக்கு சந்தா கணக்கு போட்டுக்கொள்ளும். சந்தா கணக்கை இப்ப அடிச்சுக்கோங்க. சந்தாவுல உங்களுக்கு வருமதி வரும். அடுத்தது முற்பணம் வரும். வருமதிடா சொத்து, முற்பணம்டா பொருள். எனவே ஆரம்ப வருமதி மீதி, அடுத்தது மீதி வந்தது, மீதி சென்றது, இறுதி வரும். ஆரம்ப முற்பணம் செலவுல மீதி, இறுதி முற்பணம் மீதி வந்தது, மீதி சென்றது. அடுத்து காசா பெற்றுக்கொண்டது. காசு வரவு சந்தா செலவு, காசு கணக்கு வரவு சந்தா கணக்கு செலவு. எனவே செலவுல காசாக பெற்றுக்கொண்டது. அடுத்து வரவுல போடுங்க வருமான கூட்டுக்கு மாற்றியது. அடுத்தது பதிவளிப்பு சந்தா. இவ்வளவுதான் சந்தா கணக்குல வரும். ஓகேயா? இதை நாங்க சீராக்கணும்னா ஆன்சர். அதன் அடிப்படையில பாருங்க, முதலாவது தரப்பட்டிக்கு 2017-16, 16 ஆரம்பம் 17 இறுதி. எனவே முற்பணம் 60, 80. ஆரம்பத்துல போடுங்க 60, இறுதியில போடுங்க 80. அடுத்தே பாருங்க வருமதி, நிலுவைண்டா வருமதி. ஆரம்பம் 20, இறுதி 30. அடுத்தே பாருங்க வருமான கூட்டுக்கு மாற்றியது 60 தந்தீங்க, டிரெக்டா போடுங்க 60. இப்ப கூட்டி எடுத்தோம்னா காசா பெற்றது வரும். சும்மா சிம்பிள் கேள்வி ஒன்று, ஒரு டேம் பேப்பர்ல போடக்கூடிய வினா. ஃபைனலையும் அப்படிதான் போடுவான், கஷ்டம் இல்லை. இப்படி ஒரு கேள்வி வரலாம். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தான் சொல்லி தந்துட்டேன். 19, 20 அல்லது 21க்கு புறவாரு கேள்வி வந்து இப்படிதான் வரும். அந்த ஒழுங்குமுறை ஸ்ட்ரக்சர் அதை பார்த்துக்கணும். கேள்வி நாங்க படிக்கக்கூடிய விஷயத்துல இருந்து போடுவார். சரியா? சொல்லக்கூடிய அந்த கணக்கு அறிவை வச்சு செஞ்சா ஓகே. இப்ப கூட்டி எடுப்போம் பாருங்க. கூட்டி போடுங்க டபுள் கோட்ல. 20, 60, 80, 160, 160. இதுல பாருங்க 60, 30, 90. 160ல 90 போனா காசா பெற்றது 70. எனவே ஆன்சரை பாருங்க. ஆனா ஆவன் முதலாவதுக்கு 60,000, இரண்டாவது 70,000. எனவே 39வது ஆனா 60,000, ஆவன்னா 70,000 போட்டுக்கோங்க.
ஓகே, அடுத்த வினாக்கு போவோம். 40வது. பங்குடைமை ஒன்றின் நன்மதிப்பானது மதிப்பீடு செய்யப்படும் இரண்டு சந்தர்ப்பம். போடப்படலாம். பங்குடைமையில நன்மதிப்பு மாற்றமடையக்கூடிய சந்தர்ப்பம். எந்த சந்தர்ப்பத்துல நன்மதிப்பு பதிவு செய்யும்? பொதுவா எல்லாருக்கும் தெரியும், நன்மதிப்புண்டு வாரதே ஒரு பங்காளர் சேரல் விலகலின் போகுது. எனவே போடுவோமா 40. நன்மதிப்பு மாற்றமடையும் சந்தர்ப்பம். முதலாவது பங்காளர் சேரல். இரண்டாவது பங்காளர் விலகல் அல்லது இளைப்பாறல். அடுத்து மூன்றாவது இலாப நட்ட விகிதம் மாற்றமடையும். ஓகேயா? பொதுவான மூன்று சந்தர்ப்பம் போதும். பங்காளர் சேரல், விலகல் அல்லது இளைப்பாறல், லாப நட்டங்கள் விகிதம் மாற்றம் அடையுது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி போகும். 41வது. பங்குடைமை தொடர்பில் பின்வரும் கூற்றுக்கள் சரியா பிழையா? குறிப்பிடுக. உங்களுக்கு பங்குடைமை பண்பு அல்லது பங்குடைமையிட வரைவிலக்கணம், பங்குடைமை ஒப்பந்தம், பங்குடைமை சட்டம், இதை வச்சுதான் நோட்ஸ் கேள்வி போடப்படும். அடுத்தது பங்குடைமை நிதி கூற்றுக்களை பதிவுகளை வச்சு கேட்பான். 41வது ABCD தரப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது பங்குடைமை ஒன்றின் நன்மதிப்பானது அதன் லாபத்தன்மையில் மாற்றம் ஏற்படும் போது மதிப்பீடு செய்யப்படும். இப்பதான் சொல்லி தந்தேன், இப்பதான் பார்த்தோம். பங்குடைமை ஒன்றின் நன்மதிப்பானது அதன் லாபத்தன்மையில் மாற்றம் ஏற்படும் போது. சரியா பிள்ளையா? 41வது நான் சொல்லித்தந்தேன். லாப நட்டங்கள் மாற்றம், லாப நட்ட விகிதம் மாற்றம் அடையும் போதுதான் நன்மதிப்பு மாற்றமடையுமே ஒழிய லாபத்தன்மை மாற்றம் அடையும் போது நன்மதிப்பு மதிப்பீடு செய்யும் சொன்னது பிழையான கூற்று. லாப நட்ட விகிதம், லாபத்தன்மை இல்லை. ஓகே, அடுத்தது பாருங்க. பி, கம்பெனி சட்டம் 2007 படி ஆக கூடுதலான எண்ணிக்கை 20. ஓகே, இந்த பங்குடைமை தொடர்பா 1890 ஒரு விடயம் சொல்லப்படுது. 2007 ஒரு விடயம் சொல்லப்படுது. 2007 சட்டத்துல என்ன சொல்லப்படுது சொல்லுங்க. பங்குடைமையில காணப்படக்கூடிய எண்ணிக்கை 1890 பங்குடைமையை பதிவு செய்யக்கூடிய சட்டம். அடுத்தது மோசடி தவிர்ப்பு சட்டம் இன்னைக்கு பங்குடைமை. முதலாவது 1890 பங்குடைமை கட்டளை சட்டம், 2007 இளங்கலை கம்பெனி சட்டம், மோசடி தவிர்ப்பு சட்டம். அப்ப இதுல பதிவு 2007 எண்ணிக்கை மோசடி தவிர்ப்பு சட்டத்துல ரூபா 1000க்கு குறைவாக மூலதனம் காணப்பட்டா என்ன செய்யணும்? ஆயிரத்துக்கு குறைவாக மூலதனம் காணப்பட்டா என்ன செய்யணும்? மோசடி தவிர்ப்பு சட்டம் ஒப்பந்தங்கள் தொடர்பாக சொல்லப்படும். சரியா? எனவே இந்த சட்டங்கள் தொடர்பான 3 விடயங்களும் நம்மளா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒப்பந்தம், அந்த 1000த்துக்கு குறைவா மூலதனம் காணப்படுறது கட்டாயம் ஒப்பந்தம். 1000த்துக்கு மேலதிகமா மூலதனம் மீது கட்டாயம் ஒப்பந்தம். அடுத்தது சட்டம் பதிவு செய்யறது 1890. அடுத்து 2007 இளங்கலை கம்பெனி சட்டத்துக்கு அமைய எண்ணிக்கை. ஓகே, இன்ஷால்லா அடுத்த பேப்பர்ல விரிவா நோட்ஸ் எல்லாம் தாரேன். நார்மலா இதை தெரிவிச்சுக்கோங்க. எனவே பி கூற்று சரியானது.
அடுத்து சிஏ பாருங்க. பங்காளர்களுக்கு இடையில் எழுத்து மூலமான உடன்படிக்கை ஒன்று இல்லாது பங்குடைமை இருக்க முடியாது. ஒப்பந்தம் இல்லாம பங்குடைமை இருக்க முடியாது. பிழையான கூற்று. பங்குடைமை கட்டாயம் ஒப்பந்தம் நீக்கணும். இந்த ஒப்பந்தம் இல்லாட்டி சட்டத்துக்கமே செய்யணும். ஒப்பந்தமே செய்யலாம், ஒப்பந்தம் இல்லாத சட்டத்துக்கமே செய்யலாம். இவ்வளவுதான் விஷயம். ஒப்பந்தம் கட்டாயம் நீக்கணும்னு அவசியம் இல்ல. ஒப்பந்தம் இல்லாட்டி சட்டத்துக்குமே பங்குடைமை நடாத்த முடியும். அடுத்தே பாருங்க. 1890 ஆண்டு பங்குடைமை சட்டத்தில் 24ஆம் பிரிவுக்கு அமைய மூலதன மீதிகளுக்கு வட்டி செலுத்தப்பட வேண்டும் என கூறப்படுகிறது. 24ஆம் பிரிவு சொல்லி தந்தேன். 42ஆம் பிரிவு 24ஆம் பிரிவை பாருங்க. மூலதனம் சமனாக இடணும். இலாப நட்டம் சமனாக பகிரப்படல் வேண்டும். மூலதன வட்டி இல்லை, சம்பளம் இல்லை. ஒரு பங்காளர் பங்குடைமைக்கு மேலதிக செலவு மேற்கொண்டிருந்தால் மீள பெற்றுக் கொள்ள முடியும். பங்காளர் மேலதிக கடனுக்கு வருடாந்தம் 5 வீத வட்டி செலுத்தப்பட முடியும். 24ஆம் பிரிவு. 42ஆம் பிரிவுல ஒரு பங்காளர் விலகுற சந்தர்ப்பத்துல அவர உரிமை தொகையானது கடன் கணக்கிற்கு மாற்றப்படும் பொழுது 5 வீத வட்டி வழங்கப்படல் வேண்டும். இது 42ஆம் பிரிவு. இதை வச்சு கேள்வி கேட்கப்படும். இதுக்கு முன்னுக்குள்ள பேப்பர்ல சொல்லி தந்தோம். சரியா? எனவே இங்க சொல்லப்பட்ட இறுதி கூற்று வட்டி செலுத்தப்பட வேண்டுமா? பிழை. வட்டியே செலுத்தக்கூடாது. எனவே பிழையானது. எனவே ஆன்சர் பிழை. சரி, பிழை, பிழை போடுவோம். மூலதனத்துக்கு வட்டி இல்லை.